விவசாயிகளுக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக எந்த சலுகையுமே இல்லை. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இன்சூரன்ஸ் கிடச்சிது, நிவாரணம் கிடச்சிது. இவர் வந்து ஒன்றுமே செய்யாமல் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கண் துடைப்பு அறிவிக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் விவசாயியை சுத்தமாக கை கழுவிட்டாங்க. போன எலெக்ஷனில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, இப்போ எப்படி ஓட்டு கேட்க போகிறது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் இப்போ வந்து சில சலுகைகள்லாம் பொதுமக்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஏமாத்துறதுக்கு என்ன வழியோ அத்தனையும் திமுக காரன் தெரியுங்க. இப்போ நான் சாயங்காலமாக அந்த பக்கமாக வயலுக்கு போகிறேங்க. 2 பசங்க வந்து சிறு பசங்க சிகரெட் புகை மட்டும்தான் வெளில வருது. அவன் பார்த்தாவிலே ஒரு விகாரமாக இருக்கான். காத்தாங்கரை நின்றுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கானோ. எனக்கே அங்கே போகிறதுக்கு அச்சமாக இருக்குங்க. காவல்துறை சாராயம் விற்கிறதும் தெரியுது, அதையும் கண்டுக்க மாட்டுறாங்க. கஞ்சா விற்கிறதும் தெரியுது, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தினம் பார்த்தீங்கன்னா கஞ்சா பிரச்சனையால் நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு நிறைய கெட்டுப்போச்சு. எடப்பாடியார் வரலன்னா தமிழகத்தில் வந்து தலையெழுத்தே மாற்ற முடியாதுங்க. எடப்பாடியார் வந்தால் தான் இந்த சரி பண்ண முடியும். எங்கள் தொகுதிக்கு பவுண்டரேஜ் தாங்க நிறைய பண்ணியிருக்காருங்க. எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சொன்னாலும் அந்த நிமிஷமே நம்மளுக்கு நேராகவே அவங்க அந்த கோரிக்கையை சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி தீர்வு கண்டு தாங்க வெளில விடுவாங்க. எல்லாருக்கிட்டையுமே அவங்க நம்பர் இருக்குங்க. ஃபோன் பண்ணோம்னா உடனே எடுப்பாங்க. நேரடியாக பவுண்டரேஜ் தாங்க, மற்றவங்க நம்பர்லாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே தொடர்பு முழுக்க அடிமட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாருமே நேரடி சட்டம் இவங்ககிட்ட தான், மாவட்ட செயலர் தான் வச்சுக்கிறாங்க. எல்லாருமே நல்ல மனுஷங்க அவர். இந்த வருஷம் எங்கள் விட்டு ரெட்டலைக்கு தான், எடப்பாடிக்கு தாங்க, எடப்பாடிக்கு பவுண்டரேஜ்.